Hi, hello, welcome back to our channel. நான் உங்க பிகே வந்தாச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு பாஜகவினுடைய தலைவர்களும் இன்னைக்கு நிம்மதியான தூக்கம் அப்படின்றத தூங்க மாட்டாங்க அப்படின்னு டெஃபினட்டா சொல்லலாம். ஏன்னா யாரால பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் மோடி பிரதமர் ஆனாரோ, அதாவது அவரால் மட்டும்தான் சாத்தியம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்துல தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வச்சதுதான் சட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி என்னமோ நம்ம ஐயா மோடி போட்டதுதான். அவருக்கு சாய் வித் சாச்சால ஆரம்பிச்சு பார்த்தோம்னா எக்கச்சக்கமான பிராண்டிங் பண்ணதோட மட்டும் இல்லாம அவரை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுல பிரசாந்த் கிஷோருடைய பங்கு அப்படின்றது ரொம்ப பெரிய அளவுல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதே பிரசாந்த் கிஷோர் தான் இன்னைக்கு பாஜகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 30 வருஷமா பார்த்தோம்னா பாஜக வேட்பாளர்கள் தோத்ததே கிடையாது அப்படின்ற வரலாறோட வளம் வந்துகிட்டு இருந்த பங்கிப்பூர் இருக்கு இல்லையா, சோ பங்கிப்பூர் தொகுதியில ஜெயிச்சு பாஜகவுக்கு ரொம்ப பெரிய ஷாக் அப்படின்றத கொடுத்திருக்காரு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த தொகுதி ஒன்றும் சாதாரண தொகுதி எல்லாம் கிடையாது. பாஜகவினுடைய தேசிய தலைவரா இருக்கக்கூடிய நிதின் நபீன் இருக்கார் இல்லையா, சோ நிதின் நபீன் பார்த்தோம்னா கன்சிஸ்டன்டா 4 டைம் ஜெயிச்சு எம்எல்ஏவா இருந்த ஒரு தொகுதி. அப்படிப்பட்ட ஒரு தொகுதியில பார்த்தோம் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் தன்னுடைய முதல் தேர்தல் அப்படின்றத ஃபேஸ் பண்ணி வின் பண்ணதோட மட்டும் இல்லாம பீகார் சட்டமன்றத்துக்குள்ள எம்எல்ஏவாவும் நுழைய இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதை விட ஒரு ஒஸ்ட் நைட் பிஜேபிக்கும் பிஜேபியினுடைய லீடர்ஸ்க்கும் எதுவா இருந்துட முடியும் அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. பிரசாந்த் கிஷோருடைய வெற்றி எந்த விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லுது, பாஜகவினுடைய ஆட்டம் அப்படின்றது முடிவுக்கு வருதா, அதை தாண்டி பிரசாந்த் கிஷோருடைய ஆட்டம் அப்படின்றது தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல பாஜகவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா பிரசாந்த் கிஷோர் இருக்கார் இல்லையா, ஜன் சுரதா ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை வச்சிருக்காப்ல. ஜன் சுரதா கட்சி இருக்கு இல்லையா, ஜன் சுரதா கட்சி லாஸ்ட் டைமே பீகார் சட்டமன்ற எலெக்ஷன்ல போட்டிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த கட்சியினால ஜெயிக்க முடியல. பட் இந்த இடைத்தேர்தல் அப்படின்றது வர்றதுக்கு காரணமே நிதின் நபீன் கட்சியினுடைய தேசிய தலைவரானதுதான். அவர் தேசிய தலைவரானதுனால இந்த பங்கிப்பூர் தொகுதி இருக்கு இல்லையா, அதனுடைய எம்எல்ஏ பதவி அப்படின்றத ராஜினாமா பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ராஜ்யசபா எம்பி ஆகி கட்சியினுடைய தேசிய தலைவர் ஆயிட்டாரு. நிதின் நபீன் மட்டும் இல்லாம பாஜகவினுடைய தலைவர்களுடைய மைண்ட் செட்ல எப்படி இருந்திருக்கும், ஆல்ரெடி கன்சிஸ்டன்டா 4 டைம் ஜெயிச்ச தொகுதி, அதுவும் நிதின் நபீன் இப்ப தேசிய தலைவரா வேற ஆயிட்டாரு. அவருக்கு இருக்கக்கூடிய பவரை தாண்டி இங்க எப்படி யாரும் ஜெயிச்சிட முடியும், பிரசாந்த் கிஷோர்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அடிச்சு துவம்சம் பண்ணி பாஜகவுக்கு ரொம்ப பெரிய ஷாக்க கொடுத்திருக்காரு. ஆல்ரெடியே ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சிஜேபியினுடைய போராட்டம் அப்படின்றது இருக்கு இல்லையா, சிஜேபியினுடைய போராட்டம் அப்படின்றது பாஜகவினுடைய வீழ்ச்சிக்கான முதல் காரணமா பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். பீகார்ல அதுவும் பங்கிப்பூர்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வி அப்படின்றது பாஜகவினுடைய வரக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய தோல்வியினுடைய தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்லியும் அரசியல் விமர்சகர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பங்கிப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா லாஸ்ட் டைம் பதிவான ஓட்டை விட கிட்டத்தட்ட 7% ஓட்டு அப்படின்றது கம்மி தான் ஆயிருக்கு. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் இருக்கார் இல்லையா, அவர் தான் கேண்டிடேட் அப்படின்றதெல்லாம் உறுதி பண்ணப்பட்டுருச்சு. பட் பாஜக சார்பில் முதல்ல அபிஷேக் குமார் சின்ஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படுறாரு. அதுக்கப்புறமா திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஃபேமிலி ரீசன்ஸ்லாம் சொல்லிட்டு நான் எலெக்ஷன்ல நிக்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நீரஜ் குமார் சின்ஹா வேட்பாளரா நிறுத்தப்படுறாரு. ஓட்டு எண்ணிக்கையெல்லாம்
காலையில இருந்து நடக்குது. காலையில இருந்து நடக்கிற அந்த முதல் சுற்றுல இருந்தே வந்துட்டு பார்த்தோம்னா பிரசாந்த் கிஷோர் இருக்கார் இல்லையா, பிரசாந்த் கிஷோர் முன்னிலை அப்படின்ற விஷயம் வெளிவர ஆரம்பிக்குது. முதல் சுற்றுலயே கிட்டத்தட்ட 800 ஓட்டுகள் வித்தியாசத்துல முன்னிலையில இருந்தவர் அடுத்தடுத்த சுற்றுகள்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி ஓவராலா 20,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி அப்படின்றதும் அடைஞ்சிருக்காரு. சோ பங்கிப்பூர், அதுவும் பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதி, பாஜகவினுடைய கோட்டையிலேயே பாஜக மண்ணை கவ்வியிருக்கிறது அப்படின்றது மக்கள் மத்தியில பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தி இருக்கு இல்லையா, அதுலயும் குறிப்பா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, இளைஞர்கள் மத்தியில பாஜகவுக்கு எதிராக எழுந்திருக்கக்கூடிய அந்த ஒரு கோபம், அந்த ஒரு ஆதங்கம் அப்படின்றதனுடைய வெளிப்பாடாதான் பார்க்கப்படுது. தமிழ்நாட்டுல எப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல காலமா திமுக அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்சியில இருந்தப்ப புதுசா வந்த தாவேக்கா இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் எங்க ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டப்ப மக்களுடைய கோபம் வந்துட்டு தாவேக்காக்கு ஃபேவரா மாறி இருந்துச்சு. இவங்க 2 பேருக்கு ஓட்டு போட்டு என்னத்தை கண்டுட்டோம், இவங்க 2 பேருக்கு ஓட்டு போட்டு என்ன நல்லதை செஞ்சுட்டாங்க, அதுக்கு அவருக்கே வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான மக்கள் மாற்றத்தை தேடினதனுடைய விளைவுதான் இங்க டிவிகேனுடைய வெற்றி அப்படின்னா சேம் ஆஸ் யூஸ்வல் அதேதான் பிரசாந்த் கிஷோருடைய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். பீகாரும் வந்துட்டு பார்த்தோம்னா தொடர்ந்து ஒரே மாதிரியான அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது புதுமையான அரசியல், மாற்றம் வேணும் அப்படின்ற அரசியல், அதை தாண்டி நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மக்கள் முன்னாடி வச்சதோட மட்டும் இல்லாம மக்கள் நாயகனா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உருவெடுத்திருக்காரு பிரசாந்த் கிஷோர் அப்படின்னே சொல்லலாம். சோ பிரசாந்த் கிஷோர் இப்போ வந்துட்டு பீகார் சட்டமன்றத்துக்குள்ள போகும்போது நினைச்சு பாருங்களேன், எம்பி எம்எல்ஏக்கள், பல மாநில முதலமைச்சர்கள், மோடி எல்லாத்தையும் உருவாக்கின ஒரு மனுஷன் பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, பார்லிமெண்ட்குள்ள போகும்போதோ இல்ல சட்டமன்றம் இருக்கு இல்லையா, சட்டமன்றத்துக்குள்ள போகும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த மனுஷனுக்கு தெரியாத அரசியல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கிடையாது. சோ பீகார் சட்டமன்றத்துக்குள்ள பிரசாந்த் கிஷோர் நுழையிறது பாஜகவினுடைய அஸ்திவாரம் இருக்கு இல்லையா, அதை ஆட்டி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. ஜன் சுரதா கட்சி தன்னுடைய அரசியல் கணக்கு அப்படின்றத தொடங்கி இருக்கக்கூடிய இந்த வேலையில பாஜகவினுடைய தோல்வி அப்படின்றது வரக்கூடிய எலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இனி வரக்கூடிய அத்தனை எலெக்ஷன்ஸ்லயும் இளைஞர்களுடைய கோபமும் ஆதங்கமும் பாஜகவுக்கு எதிராக என்ன மாதிரி செயல்பட போகுது அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பாய் பாய். மட்டமாமே